வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் மைக்ரோ ப்ராசஸர்? மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஓகே, இப்போ மைக்ரோ ப்ராசஸர் வந்து மைக்ரோ ப்ராசஸர் இஸ் எ ஸ்மால் ப்ராசஸிங் யூனிட் இன்சைட் த சிபியூ. அதாவது சிபியூக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்மால் ப்ராசஸிங் யூனிட், அதுதான் என்ன மைக்ரோ ப்ராசஸர் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகே, இந்த மைக்ரோ ப்ராசஸர் என்ன ஒரு கிளாஸ் செய்யும் அப்படி சொல்லி நமக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஓகே, இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு இன்டகிரேட்டட் சர்க்யூட். இந்த மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள அர்த்தமெட்டிக் ஆபரேஷனுடைய சர்க்யூட் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம்னா லாஜிக்கல் ஆபரேஷன் பண்ற சர்க்யூட், இந்த ஆண்ட் கேட், ஆர் கேட், இப்படி என்னென்ன கேட்லாம் இருக்கோ அதோடைய சர்க்யூட் ஃபுல்லா எதுக்குள்ள இருக்குன்னா இந்த ப்ராசஸ்க்குள்ள இருக்கும். இதெல்லாம் என்ன செய்றாங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்றாங்க. ஓகே, எல்லா சர்க்யூட்டும் ஒரு கனெக்ஷனா ஒரே ஒரு இதுல இருக்கிறது, இதான் இன்டகிரேட்டட் சர்க்யூட் சொல்றாங்க. இது ஃபுல்லா எங்க இருக்குன்னா மைக்ரோ ப்ராசஸர்க்குள்ள இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்போ கம்ப்யூட்டர் சொல்றாங்க. கம்ப்யூட்டர்னா என்னது? வாட் இஸ் கம்ப்யூட்டர்? எ கம்ப்யூட்டர் இஸ் எ எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ். யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, அதான் சொல்லுவாங்க. ஆனா கம்ப்யூட்டர் இஸ் எ நாட் எலக்ட்ரானிக் டிவைஸ். தட் இஸ் ஒரு சிஸ்டம். கம்ப்யூட்டர் வந்து ஒரு சிஸ்டம். ஓகே, எப்படி சிஸ்டம் அப்படி சொல்றோம்னா இப்ப மைக்ரோ ப்ராசஸர் இருக்குங்களா, இந்த மைக்ரோ ப்ராசஸர் என்ன செய்யும்? ஜஸ்ட் வந்து என்ன செய்யும்? ப்ராசஸிங் மட்டும் தான் போடணும். நம்ம என்ன செய்ய சொல்றோமோ ஜஸ்ட் ஆபரேஷன் மட்டும் தான் போடணும். இந்த ஆபரேஷன் பண்றதுக்கு இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து இந்த ப்ராசஸ் ஆகுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு டேட்டாஸ் கொடுக்கணும்ல. இப்ப ஒரு ப்ராசஸ் பண்ண இப்ப நம்ம அடிஷனே பண்ணிக்கணும் வச்சுக்கோங்களேன். இப்ப அடிஷன் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட், ஒரு டேட்டா வந்து கொடுக்கணும். இந்த டேட்டா என்ன செய்யணும்னா ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப வெறும் மைக்ரோ ப்ராசஸர் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது என்ன செய்யணும்? அதை சுத்தி இருக்கு ஒரு நிறைய டிவைஸ் வரும். இதெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பெரிபரல் டிவைஸ் சொல்லுவாங்க. பெரிபரல் டிவைஸ் அப்படின்னா என்னதுன்னா காம்பவுண்ட், அதாவதுன்னா அவுட்புட், அதாவது அவுட் சைட் சொல்லுவாங்க. அதாவதுன்னா மைக்ரோ ப்ராசஸர் இருக்குன்னா அதுக்கு தேவையான அதை ப்ராசஸ் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதாவது பெரிபரல் டிவைஸ் அப்படிம்பாங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இப்போ ஒரு மைக்ரோ ப்ராசஸர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படி பண்ண போறோம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு இன்புட் டிவைஸ் இருக்கும். இந்த பெரிபரல் டிவைஸ் வந்து என்ன சொன்னேன்? இன்புட் டிவைஸ். அதாவதுனா மைக்ரோ ப்ராசஸர் சுத்தி அது ப்ராசஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் டிவைஸ் யூஸ் பண்ணுமோ அது பெரிபரல் டிவைஸ். ஓகே, இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுன்னு சொல்லி இப்போ நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. இப்போ என்ன செய்யணும்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா இன்புட் டிவைஸ் தேவை. ஏன்னா ப்ராசஸ் ஆகணும்ல, அதனால இப்போ இன்புட் டிவைஸ், இந்த இன்புட் டிவைஸ் வந்து ஒரு டேட்டா வந்து கொடுக்கும். எதுக்கு? மைக்ரோ ப்ராசஸருக்கு. இந்த மைக்ரோ ப்ராசஸர் என்ன செய்யணும்னா ப்ராசஸ் பண்ணி அது வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு என்ன தேவை? ஒரு அவுட்புட் டிவைஸ் தேவை. ஓகே, இதை தான் என்ன செய்யணும்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து தனியா செயல்படல, அது ஒரு குரூப் ஆஃப் ஒரு இதனாலதான் செயல்படுது. இதுதான் என்ன செய்யறாங்கன்னா இப்போ இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகேங்களா? இப்ப புரியுதா? இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து என்ன செய்றீங்க? டேட்டா இன்புட் கொடுக்கறதுக்கு என்ன பண்றீங்க? கீபோர்டு யூஸ் பண்ணீங்க. அந்த இன்புட் டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகி ரெண்டாவது வந்து அவுட்புட் நம்ம கொடுக்கும்போது நீங்க மானிட்டர் யூஸ் பண்ணீங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? கிளியரா புரியும் நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு சிஸ்டம். இததான் நம்ம சிஸ்டம் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப எப்படி இந்த இன்புட் டிவைஸ்ல இருந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு எப்படி வந்து டேட்டா வந்து பாஸ் ஆகுது, இந்த மைக்ரோ ப்ராசஸர்ல இருந்து எப்படி அவுட்புட் வந்து நமக்கு எப்படி மானிட்டருக்கு வருது அப்படி சொல்லி நம்ம கேள்வி வரும் பாத்தீங்களா? அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது இப்ப இன்புட் டிவைஸ்ல இருந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு, அந்த ப்ராசஸருக்கு எப்படி வந்து டேட்டா வந்து ஆகும்னா பஸ். சரிங்களா? பஸ்னா என்னது? வயர். சரிங்களா? அப்ப பஸ்னா அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போறேன். A bus is a group of wire. ஓகேங்களா? A bus is a group of wire used to transfer the data. புரிஞ்சுங்களா? From input device to microprocessor. Input device to processor and then process to output device. புரிஞ்சுங்களா? என்ன செய்யுதுன்னா டேட்டா பஸ்னா ஒண்ணும் கிடையாது, அது ஒரு வயர். ஒரு குரூப் ஆஃப் வயர். இந்த வயர் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க? டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு. இந்த டேட்டா எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா இன்புட் டிவைஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் எங்க போகுது? மைக்ரோ ப்ராசஸர் போகுது. அப்ப இன்புட் டிவைஸ்ல இருந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப ப்ராசஸ் பண்ணிட்டு இந்த மைக்ரோ ப்ராசஸர் என்ன செய்யுது? டேட்டா வந்து என்ன செய்யுது? இங்க அவுட்புட் டிவைஸ் அனுப்புது. பாத்தீங்களா? அப்ப வந்து இப்ப இது வந்து என்ன செய்றாங்கன்னா டேட்டா பஸ் சொல்லுவாங்க. இது வந்து டேட்டா பஸ் சொல்லுவாங்க. இப்ப இந்த டேட்டா பஸ் வந்துன்னா இதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா பை டைரக்ஷன் வந்து செயல்படும் டேட்டா பஸ். ஓகேங்களா? அதாவது என்ன, இன்புட் டிவைஸ்ல இருந்து டேட்டா அனுப்புறதுக்கும் மைக்ரோ ப்ராசஸர்ல இருந்து இன்புட் அனுப்புறதுக்கும் டேட்டா அனுப்புறதுக்கும் யூஸ் பண்றது. இது பை டைரக்ஷனல் சொல்லுவாங்க. இதை டேட்டா பஸ் சொல்லுவாங்க. there are 3 டைப் ஆஃப் டேட்டா பஸ் இருக்கு. இதுல வந்து அந்த டேட்டா பஸ் there are 3 டைப் ஆஃப் பஸ் இருக்கு. அதுல வந்து டேட்டா பஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னா
கண்ட்ரோல் பஸ் இருக்கு, மூணாவது அட்ரஸ் பஸ் இருக்கு. புரிஞ்சுங்களா? இதுல தான் நம்ம வந்து டேட்டா பஸ் பார்த்துருக்கோம். நான் அடுத்த வர வீடியோல நம்ம அட்ரஸ் பஸ் அப்புறம் கண்ட்ரோல் பஸ் பத்தி நம்ம பார்க்கலாம், விவரிச்சு பார்க்கலாம். ஓகே, தென் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உலகத்துக்கு வந்தது என்ன ப்ராசஸர் அப்படின்னா 4-bit ப்ராசஸர். அதோடைய இது எப்படி இருக்குன்னா 4004. இது 1971ல இன்டெல் கம்பெனிக்காரங்க வந்து இதை கொண்டு வந்தாங்க. பட் இது வந்து என்னன்னா மார்க்கெட்ல வந்து வரல. ஓகேங்களா? ஏன்னா அதோடைய ஒர்க் கண்டிஷன் வந்து என்னன்னா அதிகமா இல்ல, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஞ்ச் தான் இருந்துச்சு. அதனால என்னன்னா இது மார்க்கெட்ல வந்து அதிக அளவா பேசப்படவில்லை. அடுத்து வந்து 8-bit மைக்ரோ ப்ராசஸர். சரிங்களா? அது வந்து என்ன செய்றாங்கன்னா இதுலயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம கரண்டா யூஸ் பண்றது வந்து 8085. சரிங்களா? இது ஒரு 8-bit ப்ராசஸர். இன்னொன்று இருக்கு 8086 அப்படி இருக்கு. இது எப்படின்னா 8086 அப்படி இருக்கு. புரியுங்களா? ஆமா. அதுக்கப்புறம்னா 80186, அப்புறம் 80286. அப்படி என்ன செய்யும்னா அந்த 0ல இருந்து கீழே என்ன செய்யும், இந்த 4 வரைய. புரிஞ்சுங்களா? இதான் AD86. புரிஞ்சா? இது ஒரு மைக்ரோ ப்ராசஸர். கரண்டா நம்ம என்ன யூஸ் பண்ணீங்கன்னா i7 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கரண்டா வந்து என்ன i7 வந்து மைக்ரோ ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ப்ராசஸர்ல வந்து நம்ம எவ்வளவு இது சொன்னோம், இவ்வளவு ப்ராசஸர் இருக்கு. நம்ம பார்க்க போற வீடியோல வந்து என்னன்னா 8085 மைக்ரோ ப்ராசஸர் வந்து பார்க்க போறோம். மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள அது இன்சைட், அதாவதுன்னா இன்சைட் த மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள என்னென்ன இதெல்லாம் இருக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? இப்ப இன்சைட் த மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள என்னென்ன இருக்குன்னா ALU அப்படி சொல்லி ஒன்று இருக்கும். இதை தான் நீங்க என்ன செய்யுங்கன்னா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு மைக்ரோ ப்ராசஸர். இந்த மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள ALU அப்படி சொல்லி ஒன்று இருக்கும். ALUனா என்னன்னா அர்த்தமெட்டிக்கல் லாஜிக்கல் யூனிட். இந்த ஆபரேஷன் வந்து பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் என்னன்னா ரெஜிஸ்டர் இருக்கும். ABCD அப்புறம் KL அப்படி சொல்லி உங்களுக்கு ரெஜிஸ்டர், அந்த ரெஜிஸ்டர் வந்து இருக்கும். இந்த ரெஜிஸ்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா you can store temporary data. புரியுதுங்களா? டெம்பரரி டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு தான் எதை யூஸ் பண்ணாங்கன்னா ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். கண்ட்ரோல் யூனிட், ஓகேங்களா? கண்ட்ரோல் யூனிட் வந்து என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் யூனிட்டோடைய ஒர்க் என்னதுன்னா அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்னன்னா மைக்ரோ ப்ராசஸர்ல வந்து இப்ப மெமரியில வந்து ஒரு டேட்டா வந்து ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்ல ரைட் பண்ணிட்டு இருக்கா. இதோடைய முக்கியமான ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து என்னதுன்னா கண்ட்ரோல் யூனிட்டுடைய ஒர்க்கு கண்ட்ரோல் சிக்னல், அதாவது என்ன சிக்னலை வந்து கண்ட்ரோல் பண்றது தான் இது கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை. அதாவது கரண்டா மைக்ரோ ப்ராசஸர்ல இருக்கிற மெமரி வந்து என்ன செய்யுதுன்னா மெமரியில வந்து டேட்டா ரைட் ஆகிட்டு இருக்கா, அதாவது ரைட்னா என்னது டேட்டா வந்து எழுதிக்கிட்டு இருக்கா இல்ல ரீட் டேட்டா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கா அதை வந்து சொல்லுது. அதாவது அப்புறம் என்னது இன்னொரு தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா IO டிவைஸ், இன்புட் அவுட்புட் டிவைஸ், அதுல வந்து டேட்டா ரீட் பண்ணிட்டு இருக்கா இல்ல ரைட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சிக்னலை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் என்ன செய்யறோம்னா இந்த என்ன யூஸ் பண்றோம் கண்ட்ரோல் யூனிட். அப்ப உங்களுக்கு தெரியும் இன்சைட் த மைக்ரோ ப்ராசஸர்க்குள்ள என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ALU அர்த்தமெட்டிக்கல் லாஜிக்கல் யூனிட் ரெஜிஸ்டர் இருக்கு. மூணாவது என்ன இருக்குன்னா கண்ட்ரோல் யூனிட் இருக்கு. இதோடைய ஒர்க்கிங் என்னெல்லாம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். தென் இதை தவிர்த்து வெளியே இருக்கிற அந்த மெமரி அப்புறம் இன்புட் அவுட்புட் டிவைஸ் இல்ல பெரிஃபரல் டிவைஸ். சரிங்களா? அதாவது இதோடைய உதவி வேணும், இதோடைய உதவி வேணும் ஒரு ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இதை தான் நம்ம சொல்றோம். ஓகே, தேங்க்யூ.